வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமாலை போடும் இது திருநாளாம். பூந்தேரில் பவனி வரும் பெருநாளாம். மதுரை மண்டலத்தை ஆண்ட மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்களின் 441வது ஜெயந்தி விழாவினை சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மதுரை நாயக்கர் வம்சத்தினரின் சினி அபிநயா பல்சுவை கலை நிகழ்ச்சி. ஜெயந்தி விழா என்பது மற்ற தலைவர்களுக்கு பொருந்தாது. மற்ற தலைவர்களுக்கெல்லாம் அது பிறந்த நாள் விழா என்று அழைக்கப்படும். ஏன் மன்னர் திருமலை நாயக்கருக்கு மட்டும் ஜெயந்தி விழா என்று அழைக்கிறோம் என்றால், அவரினுடைய பிறப்பு தெரியுமே ஒழிய அவருடைய இறப்பு யாருக்கும் தெரியாது. இன்றும் ஆராய்ச்சியிலே இருக்கிறது. அதனால்தான் ஜெயந்தி விழா. மதுரையில் இன்னொருவருக்கு ஒரு ஜெயந்தி விழா இருக்கிறது. அது தேவருக்கான ஜெயந்தி விழா. ஏனென்றால் அவரும் ஆன்மீகவாதி. அதனால் இந்த இருவருக்கு மட்டுமே ஜெயந்தி விழா. மற்ற தலைவர் அனைவருக்கும் நடைபெறக்கூடியது பிறந்தநாள் விழா. மாமன்னர் திருமலை நாயக்கருக்கு நடைபெறக்கூடிய இந்த ஜெயந்தி விழாவினை தலைமை ஏற்குமாறு மதுரை நாயக்கர் வம்சம் நிறுவன தலைவர் JP நாயுடு அவர்களை 2 நிமிஷம் பேச அழைக்கிறேன். தலைமை